அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளி சீசன் 6ல் மதுமிதா பண்ண பர்மீஸ் ஃபுட் அத்தோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/4 கப் கடலைப்பருப்பை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா பருப்பு ஊறிடுச்சு பாருங்கள். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு பூண்டு, ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த விழுதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பருப்பு நான் மிச்சம் வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். அப்போ தான் தட்டு வடை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1/2 கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தட்டை வடை ஃப்ளேவரில் தாங்க இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் தட்டு வடை இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரை நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து இப்படியே ஊற்றிட்டிங்கன்னா 2 சைடு திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா தட்டை வடை ரெடி ஆகிடும். லெமன் சைஸ் புளியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த புளி எக்ஸ்ட்ராக்டை நம்ம எடுத்து அத்தோலை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி வறுத்த கடலையாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த சூட்டுலேயே நல்லா இதையும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை பொடி அத்தோக்கு நல்லாவே ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதே பேனில் 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரைட் ஆனியன் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதை எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரைட் கார்லிக் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். பூண்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த பூண்டோட ஃப்ளேவர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால் நம்ம அதையும் அத்தோலை யூஸ் பண்ண போகிறோம். அடுப்பில் தண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நூடுல்ஸை அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்கிற தட்டை வடையும் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற போர்ஷன் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அத்தோலை இதை ஆட் பண்ணும்போது நல்லா ஒரு க்ரன்ச்சியான ஃப்ளேவர் கொடுக்குங்க. உப்பு தண்ணி வேணும். ஸோ அந்த உப்பு நம்ம போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு. வேக வச்ச நூடுல்ஸ், நம்ம அரைச்ச மிளகாய் விழுது, புளி தண்ணி, உப்பு தண்ணி, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை வெங்காயம், பொடி பண்ண பொட்டுக்கடலை, இது கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய தட்டு வடை, பூண்டு பொரிச்ச எண்ணெய், இது கூடயே ஃப்ரைட் ஆனியனும் ரெடியாக வச்சுருக்கிறோம். இது எல்லாமே போட்டு அத்தோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பெரிய சைஸ் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு போர்ஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இது கூட பச்சை வெங்காயம் போட்டுக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை பொடி போட்டுக்கலாம். புளி கரைச்சதும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணி போட்டுக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு நிறையா வேணுமோ அது போட்டுக்கலாம். இது கம்மியாக வேணுமோ அது போட்டுக்கலாம். ஃப்ரைட் ஆனியனும் தட்டு வடை உடைச்சதும் போட்டுக்கிறேன். இது கூடயே இந்த கார்லிக் ஆயிலும் போட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கடைசியாக முட்டைக்கோஸை நல்லா தின் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க தண்ணியில் ஒரு தடவை. அப்போ தான் அந்த காரம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் இதில் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது முட்டை பேஜோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா வேக வச்ச முட்டையில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இந்த பேஜோ ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் வச்சுக்கலாம். பச்சை வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த கார்லிக் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்.
கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது முட்டை பேஜோ ரெடி ஆகிடுச்சு. இதை அத்தோ கூட சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அத்தோவை எடுத்துக்கலாம். இது கூடயே முட்டை பேஜோவும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பர்மீஸ் ஃபுட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி.